அடே சிட்டு பாரு அண்ணா அடே சிட்டு அரே அதே அதுவா வாழைக்கு மாலிக்கும் சலாம் அதே சலாம் ரஹ்மான் கே அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மான் மாலிக்கும் சலாம் மாலிக்கும் நான் வந்து இந்த மாதிரி நான் பாய் நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் வந்துக்கோ நல்லா இருக்கியா திடீர்மா இருக்கியா இல்ல பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு ஆத்துல ஓத்தா நல்லா இருக்காளா அதோட பாடம் உண்டா பொடி போடுவான் பொடி போடுவான் என்னது இந்த ஆத்து ஓத்தா நல்லா ஆத்துல ஓத்தா நல்லா இருக்காளா சரி அதான் பொடி சொல்லுவாங்க எவ்வளவு இல்லையா எதுக்கு நீ என்ன சொல்ற நீங்க சொன்ன ஆத்து ஓத்தா யார் என்றால் வீடு வீடு நாங்களா யாரு நீங்க யாரு பிராமணவா நீங்க ரமணாத்தியா மைனாக்குரு பிராமணவா ராமணவா ஐந்து அக்ரவாக்கு அக்கறா தெருவா ஆத்து ஆறு என்றால் வீடு வீடு ஆத்தாங்க அம்மா ஏன்டா கிட்ட ஆத்துல ஓத்தா நல்லா இருக்காளா அதுக்கு தான் என்ன சொல்லு ஏன்டா கிட்ட வீட்டுல அம்மா நல்லா இருக்கா இல்ல ஆத்து ஓத்த நாடக சபை 7 இரவு கூத்தாடி வரணும். ஆமா இந்த மாதிரி கூட்டம் எங்க பாத்துக்கல எங்கேயாவது பார்த்திருக்கியா? சேலம் பண்ணாலும் பனி நீ பனி இல்லை அதெல்லாம் உட்காந்துக்கிறாங்க 7 நாளாவும் மழையா இருக்கும் கூட்டம். ஆமா பிடிக்கிறதே கூத்தாடும். நாங்க 10 பேர் 5 பேர் தான் உட்காந்து பார்ப்பேன். ஆமா 10 பேர் 5 பேர் பாக்குறாங்க. நம்ம என்ன காசு கம்மியா வாங்க இல்ல பரவாயில்ல என்ன நானும் பார்த்தோமா 7 ரூபாய் போடுமா யாரும் கையில போடுறது கம்மி காசு இந்த ஊருக்கும் அறிமுகம் வாங்கணும். ஆமா எந்த ரேட்டா இருந்தாலும் வாங்கிடா பெற்றாங்க அப்படின்னு சொன்னேன். காலையில ஒரு 2000 சேர்த்து தான் கேட்கணும். யார் வந்து கம்மியா தான் பேசிருக்கோம். எவ்வளவு கம்மினா எவ்வளவு 18 ரூபாய் கம்மியா 2 ரூபாய் சேர்த்து கொடுப்பாரு. அப்படி இருந்தாலும் அம்மா உனக்கு யார் சிலர் ஆமா குறிப்பா யார் சிலர் ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுடைய கலாச்சாரத்தை பற்றி பெண்ணை பார்க்கும் போதே தெரியும். நடக்கும் போதே தெரியும். இவ விலமாதா இல்ல குலமாதா அப்படி தெரியும். எனக்கு சந்தேகம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோற்றம் அளிக்கிறது? நீ விலமாதா நீ விலமாதிரினா காசு கொடுத்தா வரணுங்கடா. அது கிடையாது நான் யாரு நினைச்சிட்டேன் நீ சொல்லுங்க. குலமாதி என் நாடு இருக்கிறது. நாட்டுக்கு நாடு நல்ல முள்ள நாடு வீட்டுக்கு வீடு விளக்கரிய வீடு. ஓ வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு லைட் போகுதுமா. விளக்கரிய வீடு மாமரம் குமாரம் போட்டு புகழக்கூடிய நாடு இருக்கிறது. புத்திரங்கப்பட்டினம். ஓ புத்திரங்கப்பட்டினம் புத்திரங்கப்பட்டினத்தை ஆளக்கூடிய என் தோப்பனா இருக்காரு. தோப்பனா அப்புப்பட்ட ஐயர். அப்பப்பட்ட ஓத்தா இருக்காங்களா? அப்படி நீ மட்டும் ஆத்து ஓத்தனால நீ கேட்கறா? நான் பொட்டரவி அண்ணம்மா அம்மா அன்புக்கும் ஆசைக்கும் அசத்துக்கும் பண்புக்குன்னா சாப்பிட்டு வருமா போட கண்ணகி வம்சத்திலே தோற்றமளித்த என்றால் மாதர்குல மாணிக்கம் மங்காத செல்வம். மாநில செஞ்சுட்டாரு சூப்பர் படம் ஆமா சூப்பர் படம் சிவாஜி படம் கலைஞர் படம். என் தாய் இருக்கிறாரே இந்த கூத்தாடி தோண்டி இந்த புள்ள பார்த்தோம் கூத்தாடி தோண்டி புள்ள பார்த்தாங்க இந்த குளிர் நல்லா தண்ணி கம்மியா சாப்பிட்டோம். ஆமா இன்னைக்கு தண்ணி போறாங்க இப்படி 2 பேர் வந்து போறாங்க. போறவங்க கம்முனு போறாங்க. உட்காந்துருவங்களை போட்டு மெருகிறாங்க. அப்புறம் பேசுறாங்க. அதுக்கு இல்ல அங்க இருந்து வர போது நாடிகளை உடனே ஆரியப்பூ தேசம் ஆளக்கூடிய அப்புப்பட்டரை அப்புப்பட்ட அழைக்கும் என் தந்தை ஆரியப்பூராஜன்
பத்தினியா? பத்தினிடா பத்மனி. பத்மனி இல்லம்மா, ருக்மணி அது. பத்தினி. பத்தினியா? எங்க அம்மா இருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ. முகத்தை பார்த்திருந்தா அந்த ஊட்ட பார்த்தா தானே ஏறிமா? எங்க அம்மா அந்த பக்கத்து ஊர் தான். என்ன ஊரு? பக்கத்துல போட்டது. அதுவும் போட்டதான். ஏய் என்னடி அத்தார் பட்ட. என் தாய் அண்ணா துளசி அப்பா. நான் அது பிராமணன் என்று சொல்லக்கூடிய 6000 வேதியர்னு சொல்றாங்க. ஆமா 1000 வேதியர்னு சொல்றாங்க. சொல்றாங்க. அது சொல்றது 6 பேர் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? 6 பேர் இருந்தாங்க பாரு. அது 9 பேர் செத்துனாங்க. எங்க 6 பேர் வெட்டி போயிடு. அப்ப இந்த ஆரியப்பு தேசத்துல எத்தனை பிராமணர்கள் என்ன பாக்குறேன்? அது போல நகையா? தங்கம்டா தங்கம். இது வர சேட்டு காடிக்கு எடுத்துட்டு போ. சேட்டு காடிக்கு எடுத்துட்டு போ. சேப்பான் தான் அடிப்பான். கோயில் வேலை நிக்குது. ஒரு 50 மூட்டை சிமெண்ட் வேணும். ஐயா சேட்டு இதை வச்சு ஒரு 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு போய் கேளு. அவன் கடைசி இருப்பாருமே. அது 100 கடை சேப்பியா 3 காமி. இத 9 பவுன். இது 9 கிராம். இது ஒரு நொக்குடா. இது 9 கிராம் 9 பவுன். தோடு சிமெண்ட் மாதிரி மாட்டியா? வெட்டா போ கட்டி போ. என்ன மயில் மாட்டீங்க? மயில் மாட்டிட்டாரு. இது மொத்தமா எத்தனை? இதெல்லாம் 29 சவரன். இது ஃபுல்லா இது இதெல்லாம் தங்கம். காலைல பார்த்தா படும் பண்ணலாம். காலைல சைக்கிள்ல பொட்டில கட்டி வருவான். எப்படி வருவான்? யாரு வருவான் எப்படி வருவான்? ஓட்ட உடைச்சா இல்லையே செம்மி ஈட்டு பேட்டு பண்ணணும். நீ மொத்தமா கேட்டு கூட மொத்தமா கேட்டு கூட 2 கொட்டை கொடுக்க மாட்டான். பேட்டு பண்ண கொட்டை. அதே நான் திட்டமா 2 கொட்டை நிக்க காட்டுறேன். ஐயோ அறிவாட்டா. அதுதான் ஒரு கொட்டை. அப்தார் பக்தர். இந்த ஆரியப்பு தேசத்தில் ஆளக்கூடிய கூடி நான் ஆராயிர வேதியர்க்க. அப்படி 6000 வேதியருக்கும் பிள்ளை என்பதோ புத்திர சந்தானம் இல்லாத இருந்ததா? யாருக்குமாவா? அடப்பா வச்சு ஒரு நாட்டுல 6000 பிராமணர்களுக்கு பிள்ளை இல்லைன்னா நாட்டு மக்களுக்கு தேவத்தில் வந்து விடுமே. புறமா அது 6 பேருக்கு பிள்ளை இல்ல. ஒரு வீடு என்று சொன்னா அந்த வீட்டுக்கு அழகு என்ன? வீட்டுக்காரர் கோயில் பண்ணி மூட்டு போச்சு தான். கோழி பேரு மூட்டை பூச்சி. ஆமாம்மா. ஏன் எதை வச்சு சொல்ற? ஐயோ தீடு போகுது அந்த வீட்டுல. ஏன் கோழி பேரு மூட்டு பூச்சி இல்லைன்னு வச்சுக்க இனிமே தான் தூங்குவாங்க. அவங்க மாண்டு தூங்க போறாங்க. திருட வராம அள்ளி போயிடுவான். அவன் மாண்டு உள்ள பூந்து பிறவளை நாடி போயிட்டு காடி போடுவான். அதே மூட்டு பூச்சி கோழி பண்ணி வச்சுக்க தூங்கிட்டே சொல்லுவாங்க. அப்ப திரும்ப வருவான். இப்ப மூடிக்கிறேன். கையை நல்லா கட்ட நமக்கு வாங்கியா பண்றான். என்னடா ஆச்சு கையில? ஒன்னா அவனை திருட்டு பல்லு கை அவன் கடலா கூத்துலாக ஆமா சமாளம் அப்படி என்று சொல்வார்களே. ஆமா மாண்டு மாண்டு அழுதோடு மாநிலத்தில் மாண்டவர் மீண்டு வருவதுண்டோ? ஒரு மாநில கூட்டத்துல அப்படி பிள்ளைகளா என்று கைலாய பரம்பரை வேண்டி சாமிடி சாமிடி ஏண்டி ரெண்டு சூத்தர் இந்தாடி
அபாய வார்த்தையாடா. வாடாடி யாண்டி சாமிடி பகல போய் அப்படியோ என் நாட்டில் 6000 வேடியருக்கு தெய்வமாக திகழக்கூடிய கைலாய பரமனை வேண்டிய காலம். அப்போது தடாகத்தில் பெருத்த குளக்கரையிலே அள்ளி மலரிலே படாகத்துல இல்ல பக்கத்துல வந்து கப்பூர் அப்பேற்பட்ட பெருத்த குளத்திலே அது மலரின் மீதிலே நான் சிறு குழந்தையாக கிடைத்தேன். 6000 வேடியரும் எடுத்து என்னை ஆராட்டி சீராட்டி அமுதூட்டி அன்னமிட்டு அருமை மகளாக வளர்த்தார்கள். வளர்த்த பிறகு கையும் மலர்ந்தை அறுவை தெருவை பேதை பெருவை பேரிலும் பருவம். பெண்களுக்கு 7 பருவம். எப்படி மங்கை என்பதோ சின்னஞ்சிறு குழந்தை மங்கை. மடந்தை என்பதோ ருதுவான பெண்கள். வயதுக்கு வருவது ஏஜி அட்டன் பண்றது. புஷ்பவதி ஆவது. என்ன பூ வைப்பாங்களா? சந்து விட்டுக்காரா பொந்து விட்டுக்காரா மாசத்துல 3 நாளைக்கு வந்துட்டு போலாம். அது டெய்லி வராங்க ஊர்ல மீனுக்காரன். ஐயோ மேஜருங்க. ஐயோ எங்க ஊர்ல நேற்று போட்டு மேய்ச்சி தொட்டா தேல் தொட்டு நாங்க தேல் போட்டாலும் தோட்டத்துல தேவை நாங்க. எப்படி வீட்டுக்கு தோறண்டா? வீடு தோலை வந்தா கொட்டாவில போ. ஓ வாடி வேண்டா மரம் இல்லையா? அபாய வார்த்தையா தான் பேசுறேன். நான் கொல்லிக்கா போக மாட்டேன். எப்படி மாடம் தண்ணி கட்ட போனா தான் மாட முடியும். அப்போ உங்க அப்பா தான் அப்படி மங்கை என்று சொல்லக்கூடிய பருவத்தை மடந்தை பருவம். நான் மடந்தை பருவமான பிறகு ஒரு பெண்ணுக்கு 2 இனிஷியல். ஒன்று தந்தையுடைய இனிஷியல், மறுமுறை கணவருடைய இனிஷியல். அது போன்ற 2 வீடு. பிறந்த வீடு ஒன்று, புகுந்த வீடு ஒன்று. இந்த குழந்தையாகப்பட்டது ருதுவான நேரம். இந்த சாதகத்தை எடுத்து கழித்து பார்க்கின்ற காலம். கல்யாணம் ஆயிட்டா? அதுதான் சொல்றேன். கழித்து பார்க்கின்ற காலம். என்ன கேட்டா கல்யாணம் ஆயிட்டா? அம்மா அது என்ன நீ சொல்லுமா? அது என்னிட மலைக்குறையை என்ன பண்ண? நான் அழுகுறேன். ஊரே பயிற்சி காட்டுற மாதிரி குருடி செவிடி பேடி நீக்கி பிறத்தலது என்று சொல்லுவாங்க. ஆமா பெண்ணாய் பிறந்தோடு ஓடி இப்படி மண்ணாக பிறந்திருந்தா ஆமா புல் பூண்டு செடி கொடி வாங்க. ஆமா ஆடு மாடு தின்னாய்களும் பசியாவது ஆடுது. ஆமா ஆமா
4 பேர் பேசிட்டு வந்து உட்காரியாக்கா தப்பு இல்லை யார் யாருக்கு மாட்டாங்க பேசு நம்ம ஊர் தான் அது கொண்டு வந்து 4 பேர்த்து வாங்க கொடுக்குது பாதி பிரம்மதேவன் எழுதி வைத்த தலைவிதியா சதியா தலைவிதியா விதியா என்ன நடந்தது ஆமா பாவம் பாவம் அம்மா சாலையிலே ஆமா பக்கத்துக்கு 16 வருஷம் உள்ள மரம் அடப்பாவத்து அந்த என்ன பாவம் வளர்த்தே வளர்த்து பாவத்து படுத்தோ மரமா எனக்கு என்ன தெரியுது அக்கா தங்கச்சிக்கு நேராதா என்ன மாதிரி கவனம்லாம் வருது எங்க அக்கா தான் பெரிய அக்கா கட்டி கொடுத்தா சின்ன பாப்பா அதுவும் கட்டி கொடுத்தா 6 மாதம் ஆச்சு கொடுக்கணுமா 5 வயசுல 6 புள்ள பத்திருக்காங்க அக்கா என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ள 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 புள்ளதான் ஆமா அப்ப 6 புள்ள எப்படி வரும் உங்களுக்கு ஒண்ணு நல்லா கேட்டு பாருங்க நல்ல ஒண்ணு புரிய மாட்டேன் உனக்கு ஏண்டா ஒரு வருஷம் ஒரு புள்ள ஆமா 5 வயசுக்கு 5 புள்ள தான் 5 புள்ள எப்படி 6 புள்ள பார்த்தா நீ கேட்கறேன் ஆமா அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் எப்படி ஒரு வருஷம் எத்தனை மாசம் 12 மாசம் ஒரு பொம்பளை எத்தனை மாசம் புள்ள பார்ப்பாங்க 10 மாசம் அது எத்தனை மாசம் மீதி 2 2 10 அது ஒரு புள்ள இல்லையா 2 மாசம் வந்து ரெஸ்ட் பண்ண மாட்டியா நான் என் மச்சான் விட மாட்டான் அப்ப ஏறிய தண்ணி இல்லாத இருக்கும் ஆனா எங்க அக்கா வந்து புள்ள இருக்கா சரி அப்படி பாட்டூர் சாலையில பாடும் கருமர் ஒன்று ஆமா பேச்சூர பால் ஒன்று பிரியமா அந்த மரம் இருக்குமா பாட்டூர் சாலை பாடும் மலையாள மேட்டில் அந்த கழுவு மரம் வந்து அங்க இருக்கு பாத்தூர் சாலைன்னா சுடுகாடு ஆமா அங்க இருக்கு இந்த பாப்பா நாட்டுல இருக்கு அந்த சுடுகாடு மரத்துக்கும் இந்த பாப்பாவும் என்ன தொடர்பு என்ன வரும் இந்த கண்ணி பிறந்த நாளா கட்டிட்டோம் ஆமா இந்த ஆரியப்பூர் தேசத்திலே 6000 பிராமணருக்கு நான் குழந்தையாக ஜனித்த போது ஆமா அந்த பாட்டூர் சாலையிலே பாடும் மலையாள மேட்டிலே அந்த வருஷம் அக்காத்துக்கு 16
பாடுபட்டது பிறந்தவன். ஆ, எள்ளு இருக்கிறத எள்ளு பார்த்திருக்கியா? எள்ளு அது என்ன நேரம்? ஆமா எள்ளு பார்த்தா துபாய் போகணும் இந்த கொல்ல போய் பார்த்தா கடைக்கு போகுது எள்ளு என்ன நேரம்? கருப்பு நேரம் நெல்லு இருக்கா? நெல்லு பார்த்திருக்கியா? அது நெல்லு பார்க்கணும்னா நான் கோயிலுக்கு போகணும் நெல்லு நெல்லு பார்த்துக்கிறேன் அந்த எள்ளு என்று சொல்லக்கூடிய அந்த எள்ளு அளவு நான் வளர்ந்தான் ஆ அந்த மரம் நெல்லளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்துக்கா இந்த கண்ணி பிறந்த நாள் ஆமா அந்த கல்வாகப்பட்டது பிறந்ததடி அம்மா. ஏமா பட்டாணி அது ஏமா அது பிறந்தா உனக்கு என்ன? அதுக்கு சம்மதம் அப்படின்னு நீ கேட்க அம்மா அந்த மரம் வேறு அது வரு அந்த மரத்தில் ஏறி ஒருவர் இறங்குவாரோ அவர்தான் என்னை திருமணம் செய்யலாம். அப்படி பாவம் பாவம் பிறந்து வாய் கொஞ்சம் ஊருக்கு கட்டுற போங்க எவரை விட்டது கஷ்டப்பட்டு விட்டது ஒரு சொல்லிக்கு அடி செல்கிறேன் மாட்டதோ மாட்டதோ இருக்க முடியாது பையன் தான் வெட்டி போட்டான் பாப்பா கொடுமை பெரிய கொடுமை அந்த கொடியை பாட்டு போங்கம்மா ஒரு மூணாவது கொடுக்குறீங்களா ஒரு கட்டியே மட்டும் அடக்கவே முடியாது. ஆமா அது என்ன ஓட்ட ஒட்டினா முதப்பறா மண்டை ஓட்டணும் சம்பளம் வந்துடும் மரவா வந்துருவா. ஆமா ஆமா 3 இல்ல 4 கொண்ட ஒண்ணா கூடி ஒரு மூட்டுல பேசுறோம் பாரம் ஒரு வீடே அந்த ஊரை விட்டு வெளியே போகுது. ஆமா எப்படி பார்த்தா அண்ணன் தங்கி தான் போவாங்க அண்ணன் தங்கி தான் போவாங்க. மண்டை வார்த்தாலே இருக்குது. அப்புறம் வெட்டி வருவான் வெட்டி வருவான் சுந்தரி ஒரு
ஆமா. என் தாய் தந்தை பார்த்தார்கள். அது இருக்கின்ற ஆச்சூர் சாலையில் அது அருகாமல் எனக்கு ஒரு கன்னியர் மடம். ஓ, கன்னி கோயில விட்டாங்களா கொண்டு போய்? கன்னி கோயில் பக்கத்துல உள்ளோட அந்த கன்னி கோயில்ல நானே சாலா கடை வச்சுருக்கேன். ஐயோ, அது வைக்கிறத சாலா கடை வண்டிக்கு ஒரு தோசைக்கு கன்னியர் மடம். ஆண்பாடு வீசப்படாது. ஆண்பாடு வீசக்கூடாது. எல்லாருமே பெண்கள். 1000 பெண்களோடு கைப்பிடிக்க சாதி, கால்பிடிக்க சாதி, பூச்சூட சாதி, எனக்கு துணிமணிகள் அணிவிக்க தாதி. சொந்த முடியாது. வாடகை முடியா, ஒட்டு முடியா, சொந்த முடியான்ற மண்ணுக்கு சடை போட்டுருக்கு. அப்படி போய் தோப்பகம் வெளிக்கில் போன என்ன பண்ணுவேன்? இது உனக்கு தெரியாது. சக்தி நானும் பேடுறேன் பார்க்கறேன். சொந்தமா தெரியுதா? நானா போய் பார்க்கறேன். எங்கெல்லாம் வந்திருக்காங்க தாய்மார். தப்பா சொல்லல. வெளியே போனா என்ன பண்ணுவேன்? இந்த முடியை எடுத்து எதிர்க்கு அப்படி போட்டுருவோம். மூத்திரம் வந்துட்டா என்ன அகராதியே படிச்சிருக்கியா? இல்ல, பின்புறமா எடுத்து போடுவேன். அரை ரெண்டு சேர்ந்து வந்து போச்சு. பழச்சு கொண்ட போடுவோம். ஐயோ அக்கா, ஐயோ ஐயோ மாமா, மண்டலேமா முடி இருந்தா மடிச்சு கொண்ட போட்டா மடிச்சு கொண்ட போட்டா எவ்வளவு பெருசா இருக்கும். துக்கு போனா வாயில வேணும். மூசேஷம் வாய் கீசி போயிடும். 1000 தாடி பெண்களோடு கன்னியர் மடத்தில் அங்கே எனக்கு என் தந்தையா இருக்கக்கூடிய ஆரியப்பர் ராஜன் எனக்கு என்னென்ன யாவல்? என்ன யாவல் உங்களுக்கு? யாவல் குடிச்சு வைத்தான். என்னென்ன காவல்? என்னென்ன காவல்? அப்படி என்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நோக்கு. சரி சரி ஓடு. ஐயா சொல்லும் பாலா வரக்கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 60 வயசு மேற்பட்டா உள்ள வரலாம். ஆமா. 5 வயசுக்கு 5 வயதுக்கு அண்ணத்தை கட்டாத ஆடவர் குழந்தை முட்டி போட்டு கொண்டு உள்ள முட்டி போடுறது என்ன பண்றது? இது மத்தியில் கன்னியர் மடத்தில் எழுதி உள்ள கன்னியர் நான் செய்து கொண்டு இருந்தால் குளிக்கிறது ஜலம். ஜலத்திலே ஆண்மை கிடையாது. எல்லாம் பெண்கள். ஓ எல்லாம் கெண்டை. கம்முனுங்கண்ணா கம்முனுங்கண்ணா, உங்க புஞ்சகம்மா எங்க ஆரை மலை கிடைக்கும். அதே சொன்னதான் அடங்க போடுவேன். கட்சி மர பித்து மர மாதிரி இருக்கும். அதனால என் தந்தையாகப்பட்டவர் போல என் தாய் பெண்களோடு இருந்தாலும் அங்கே சேவையும் எப்படி போச்சு? சிவபெருமானுடைய அம்சத்தால் எப்படியாக எனக்கு ஒரு திருமணம் ஆகும். அந்த மரத்து மேல யாராவது ஏறுவாங்க. மரத்து மேல ஏறிட்டு வந்து அப்புறம் வந்து தாலி கட்டுவாங்க. ஏமா எப்படி சிவபூஜை எப்படி செய்வோம்? ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. அதனால தேடி ஒன்றும் தாலி வரல. அதான் மரம் யாரும் வர மாட்டாங்க. அப்படி எப்படி? நான் சொன்ன மாதிரி சொன்னேன். அப்பதான் வருவோம் தாலி. எப்படி? ஓம் நமச்சிவாய நமக. எப்படி? நீ ஓம் நமச்சிவாய அது கசன் கம்னு இன்றைய தினத்திலே பூஜை செய்ய வேண்டும். வேண்டும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாளை வணங்கி வணங்கி அத்தாடி மரமாறி அடியாட்டி மகாரி பாட்டாலே போட்டு மரமாறி காலமெல்லாம் பறந்தோ
நடக்குதம்மா தினமும் தினமும் அரசாட்சி அத்தாடி ஒரு பாட தந்தை கொண்ட கொண்ட பாட சக்தி ஒன்று சமயம் கூறிய அது அம்பாளுடைய பாதத்திற்கு வீர நாட்கள் வேறு செய்யக்கூடிய கூறிய ஊர் பொதுமக்களுடைய பாதங்களை தொட்டும் தொட்டும் கம்பெனி ஆசா ஆசிரியர்களுடைய பாதங்களை தொட்டும் இங்கோ மேற்படி பல கிராமத்திலே நாடகம் பார்க்க வருகை தந்திருக்கும் மரியாதை அது அனைவர்களுக்கும் ஆடக்கூடிய கன்னிமார்களுக்கும் சேரும் காலக்காரர் கத்திரிசைக்காரர் சாட்டக்காரர் அப்படி சொல்லக்கூடிய காவல்கள் தெய்வங்களுக்கும் இன்னும் அனைவர்களுக்கும் உனக்கு வணக்கம்